ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். அதாவது முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. வித்யால்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை ரிஜெக்டட் கேண்டிடேட் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரி, அதாவது பிஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய தேர்வுகள் நடத்தப்பட்டது. ரிசல்ட் வெளியிட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டையும் வெளியிட்டாங்க, சிவி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் முதல் கட்டத்தில் செலக்ட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யாரெல்லாம் தகுதி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நபர்கள் அப்படின்றது எல்லாமே அதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டும் இருக்காங்க, வித்ஹெல்டு கேண்டிடேட்டும் இருக்காங்க. ஸோ வித்ஹெல்டு கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுவாய்ப்பு உடனடியாக கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஜி பாட்னி ஸ்பெஷலைசேஷன் பயோடெக்னாலஜி இது பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலன்ட் 1-2 வித் ஈக்குவலன்ட் பிஜி, ஈக்குவலன்ட் ஜிஓ பார் யூஜி, ஈக்குவலன்ட் ஜிஓ பார் பிஜி, ஈக்குவலன்ட் 1-2 ஈக்குவலண்ட் ஆஃப் கேரளா போர்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறவங்க கேரளாவில் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகிறாங்களே அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவலான்ட்ட கவர்மெண்ட் அரசு இதில் இருக்கிற அந்த ஜிஓவை காட்டணும். அப்படி காட்டினா மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டு, இல்லை அப்படின்னா அவங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட். இன்எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக யூஜி டிகிரி நாட் ஈக்குவலன்ட் டு ஜிஓ அது முடிஞ்சு போச்சு. பிஜி டிகிரி நாட் ஈக்குவலன்ட் டு ஜிஓ, ஓகேங்களா. ஸோ யூஜி பிஜி நாட் ஈக்குவலன்ட் டு ஜிஓ அப்படின்றது அவங்க தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இன்எலிஜிபிளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இன்எலிஜிபிளுக்கு வாய்ப்புகள் திரும்பவும் மீண்டும் ஒரு டைம் சர்டிஃபிகேட்டில் செக் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வித்ஹெல்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100% இப்போ வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணல அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முதுகலை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதான் இந்த கேள்வி தாங்க எல்லார் மத்தியிலுமே மண்டையில் ஓடிட்டுருக்க ஒரு கேள்வி. ஸோ நிச்சயமாக 100% அடித்து சொல்கிறேன், செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும். மக்களே, செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். விரைவில் பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் உங்களுடைய பெயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக ஏற்கப்பட்டு காலி பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்புவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.